சட்டமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரலாம் போலாம். ஆனால் அந்த தேர்தல் எதுக்காக வைக்கப்படுகிறது? நம்முடைய குறைகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் இந்த அசெம்பிளி ஹாலில் நம்ம குறைய பேசணும். அப்பதான் அங்க தெரியும் இந்த ஊர்ல எந்த பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்க வேண்டும், அந்த மக்களுடைய குறையை அகற்ற வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்காகத்தான். இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் எந்த கட்சியும் கவலைப்படுத்தல, எங்க கொள்கை அப்படி கிடையாது. 2 முறை பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம், நம்ம மகனுக்கு போட்டோம், அம்மாவுக்கு போட்டோம், என்ன பலன் அனுபவிச்சோம். ஒரு முறை காங்கிரஸுக்கு போட்டோம், அவங்க அப்பா 35 வருஷம் டெல்லியில் இருந்தார். இன்னைக்கு அவருடைய புதல்விக்கு ஓட்டு போட்டோம், மாற்றி ஓட்டு போட்டோம். இவர்கள் தங்கவயலுக்காக என்ன செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது அல்ல. இப்ப யார சொன்னார், கோட்டி லிங்கேஸ்வரர் எக்குது, நான் அங்கே போய் பார்க்கணும். அவர் பெங்களூருக்கார். அப்ப கோட்டி லிங்கேஸ்வர பார்க்கறதுக்கு வந்துக்கிறார் கேஜிஎஃப். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பெங்களூர் இருந்து 45 கிலோமீட்டர், பெங்களூர் இருந்து 60 கிலோமீட்டர், பெங்களூர் இருந்து 70 கிலோமீட்டர். இவர்கள் தங்கவையிலே ஒரு உல்லாச இடமாக, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, ஒரு பார்க் மாதிரி அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்து தேர்தல் வைக்கிறாங்க. மக்கள் குறையை தீர்க்க முடியுமா? தீர்த்திருக்கின்றார்களா? இல்லை. 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது தங்க சுரங்கம் மூடப்பட்டது. அதற்கு குரல் கொடுக்கிறார்களா? இந்த எம்பி குரல் கொடுத்திருக்காரா? இந்த எம்எல்ஏ குரல் கொடுத்திருக்காங்களா? இல்ல இப்ப தேர்தலில் போட்டியிட்டு குரல் கொடுத்துக்கிறாங்களா? 21 வருஷம் ஆகி அந்த பேப்பர் விட்டு வந்துட்ட செட்டில்மெண்ட் காப்பி தலைவர் ஹரிஷ் பாலா காமிச்சா காரி துப்பிடுவார். அதை எடுத்த விட்டேன். இந்த வீட்டுக்கு 1635 ரூபாய் பிடிச்சிக்கிறான். 8 அடி தட்டி வீடு, அதுக்கு விலை 1635 ரூபாய். இன்னைக்கு படுக்க இடம் இல்ல, அடுப்பு வைக்க இடம் இல்ல. வீடு கட்டினா வடநாட்டிலிருந்து வந்துக்கிற சிஎஸ்ஓ செக்யூரிட்டி இவெல்லாம் வந்து நம்மாலே ஜீப்பில் வச்சுக்கின்னு நம்பாலே வச்சுன்னு மிரட்டின்னு இன்னைக்கு ஒரு வியாபார ரீதியா போகுது. ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா, 1635 ரூபாய் பிடிச்ச ஒரு பேப்பர்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு காத்தா இருக்குதா, கந்தாயம் இருக்குதா, அதுக்கு பத்திரம் இருக்குதா? இந்த வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. வெள்ளைக்காரா போச்சு வச்சோம். இது வந்து கேம்ப். அந்த கேம்ப் ஒண்ணு அப்படியே இருக்குது. அந்த தட்டி வீடு எடுத்துட்டு ஆஸ்பா ஷீட்டு போட்டான், அதுல ஒரு செங்கல் வச்சு கட்டினா இவன் ஜீப் எடுத்து வரான். இதை எடுத்து போராடக்கூடியவர்கள் யார்? நான் போய் முனிசிபாலில் கட்ட முடியுமா வீடு? ஆகவே ஆசான் மாவட்டத்தில் நடந்த மகாநாட்டில் இந்த தீர்மானத்தை நாங்கள் தலைவர் ஜோதி பாசு அவர்கள் அங்கே முன்மொழிந்தார். அந்த மகாநாட்டிலே தங்கவேலுடைய வரலாறை பறைசாற்றினார்கள். 1952ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதுல முதல் எம்எல்ஏவாக அமரர் கே.எஸ். வாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1957 தேர்தல் வந்துச்சு, சட்டமன்ற தேர்தல். அமரர் நரசிம்மன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருப்பி 5 ஆண்டு பொறுத்து தேர்தல் வந்துச்சு, தலைவர் ராஜகோபால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை இந்த நகரத்தை எம்எல்ஏவாக இருந்து அரவணைத்து சென்றுள்ளது. அப்ப ஆசான்ல கேட்டாங்க, 3 முறை அது எம், 1 முறை, 4 முறை
சட்டமன்றத்தை நம்ம கைப்பற்றி இருக்கிறோம். ஏன் மீண்டும் நம்ம அந்த தேர்தலை சந்திக்க கூடாது? அந்த மக்களுடைய குறை என்ன? குறை இருக்குது. பானகர்ல 56 டேங்கர் ஓடுது, தண்ணி டேங்கர். பார்னமல்லியில 150 டேங்கர் ஓடுது. ஒரு டேங்கர்ல ஒரு தவளை தண்ணி வந்து 3 ரூபாய். 500 தவளை பிடிக்குது அந்த டேங்கர்ல. 2 முறை ஓட்டுறான். ஒரு தவளை உடைய தண்ணி 3 ரூபாய் காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை. 1000 அடிக்கு கீச்சென்று அகல பாதாளத்தில் கடும் பாறையோட ரத்த சிந்தி பசும் பொண்ணை எடுத்து இந்த தாய்நாட்டின் தலையெழுத்து உயர்த்தி இந்த பாட்டாளி வர்க்கம் 3 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்குற நிலைமை. நேரு அடமானம் வச்சான், அல்ல குறையாது இருக்கு தங்கம், அது உனக்கு கொடுக்குற, எனக்கு கடன் கொடுன்னு. இந்த நாட்டையே காப்பாற்றிய இந்த தங்க சுரங்கம் இன்னைக்கு மூடப்பட்டு இருக்குது. அதுக்கு மாற்று தொழிற்சாலை, அது புறநமைப்பு பண்ணணும்னு எம்பி கேட்டாரா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏங்க கேட்டாங்களா? யாரும் கேட்கல. இன்னைக்கும் தண்ணி 3 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம். நம்ம தாய்மாருங்க அந்த டேங்கர்கார்கிட்ட படுற அவஸ்தை கொஞ்சம் பாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? டெர்மினல் ஆஃப் பெனிஃபிட் குஜராத் ஸ்கீம் என்று சொல்லி பாதி பணம் நாங்க கொடுக்கிறோம், மீதி பணத்தை இந்த தங்க சுரங்கத்தை எவன் டெண்டர் எடுக்கிறான் அவன் கொடுக்கிறான்னு சொன்னான். இதனால 2 லட்சம் கொடுத்துருக்கிற. 21 வருஷம் ஆச்சு. அந்த மீதி பணம் தொழிலாளிக்கு கிடைச்சுதா? கிடைக்கல. இது யார் கேட்கறது? கேட்கல. சொசைட்டின்ற பேர்ல நிறைய பேர் இங்க நடமாடுறாங்களே, அவங்க கேட்டாங்களா? யூனியன் என்ற பெயர்ல சந்தா வசூல் பண்ணி பல சுகபோகத்தை அனுபவிச்ச தொழிற்சங்கவாதிகள் கேட்கிறார்களா? இல்ல. மாரிக்கு புத்திருந்து பிசானத்தை ரயில் இணைப்பு பண்ணணும்னு சொன்னான். அந்த வேலை நடந்துனுக்குதா? ஏதோ கொஞ்ச தூரம் மண்ணை வாரி போட்டோம், வேலை நின்றுச்சு. நாங்க டெல்லியில் இருக்கும் போது சந்தர் மந்தரத்தில் ஒரு மாபெரும் போராட்டத்தை உருவாக்கினோம். அங்கிருந்த எஸ்பி எங்களை பார்த்து ஆட்டம் கொடுத்துட்டான். யாரா அந்த தீவிரவாதி? நாங்கள் தீவிரவாதி அல்ல. தீவிரவாதிகளை அடக்குகின்ற ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மாற்றியவாதி என்று சொன்னோம். அப்ப அங்க வந்த பத்திரிகையாளர் அந்த எஸ்பி பக்கத்தில் போட்டோ பிடிச்சார். சந்தர் மந்தர்ல தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பணம் 52 கோடி வட்டியோடு வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். யார சொல்றானா? இவங்க சொன்னாங்க. நாங்க குரல் கொடுத்த பின்னாடி தான் மற்ற அரசியல்வாதி மாதிரி நானும் பேசுறேன். 200 கோடி ரயிலுக்கு ஒதுக்குனாங்க. இந்த ரயில் இணைப்புக்கு 200 கோடி ஒதுக்குனாங்க. சந்தர் மந்தர்ல நாங்கள் போராட்டத்தை பண்ண பின்னாடி தான் அந்த பணம் ஒதுக்கப்பட்டு. பெம்மல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் அந்த பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காக்கி துணி மாதிரி இருக்குது, அது 3 பேர் இருக்கிறான். புளு துணி போட்டும் 30 பேர் இருக்கிறான். இன்னைக்கு அங்க ஃபேக்டரியில் 1000 பேர் தான் வேலை செய்யறோம். ஆனா 3000 பேர் கான்ட்ராக்ட் பேர்ல அடிமையா வேலை செய்யறான் குறைந்த சம்பளத்தில். அவர்கள் சட்ட ரீதியாக சம்பள உயர்வு 31,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சந்தர் மந்தரிலே குரல் கொடுத்தோம். அது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. பெம்மல் தொழிலாளர்களே, ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல? நடராஜ் இருக்கும் போது மட்டும் ஒரு குரல் நடராஜி நடராஜி நடராஜி. இப்ப எந்த நடராஜிக்கிறான்? இப்ப இருக்க தொழிற்சங்கம் அவனுக்கு கேக்குதா? சந்தர் மந்தர்ல டெல்லியில ஆஞ்சநேய ரெட்டியை நாங்க கேட்டோம், ஏன் இந்த தொழிலாளிக்கு நீங்கள் வேலை உத்தரவாதம் வாங்கி கொடுக்க கூடாது என்று. நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். என்ன நடக்குதுங்க? இந்த ஊருக்கு ஒரு மாற்று தொழிற்சாலை ஏதாவது இருக்குதா? பிஷாப் டவுன்ல
பெரிய கோடிக்கணக்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். எல்லா வசதியும் எங்குதாங்க. அவன் கிட்னி எடுக்கிறானோ, லிவர் எடுக்கிறானோ, கண்ணு எடுக்கிறானோ, கையை எடுக்கிறானோ, காலை எடுக்கிறானோ தெரியாது. ஆனா இன்னைக்கு சொல்றான் அங்க எந்த வசதியுமே இல்லை. ரெஃபர் கோளாறுக்கு ரெஃபர் பண்ணிடணும். அப்ப இனத்துக்கு கோடிக்கணக்கில் போட்டு அந்த கட்டணத்தை கட்டணும். ஏன் அந்த டாக்டர் இருக்காங்க? இதை தட்டி கேட்குது யார்? இதையெல்லாம் நாங்கள் கோரிக்கையை நாங்கள் டெல்லியில சந்தர் மந்தர் இதில் வச்சோம். எங்களை சந்திக்க பல எம்பிக்கள் வந்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கேரளா எம்பிக்கள் வந்தார்கள். ஹரிஷ் பாலா அவர்கள் தொண்டையை கட்டிச்சு அவர் போட்ட கோஷங்கள். எழுச்சி மிக உன்னதமான ஒரு புரட்சிகரமான கோஷங்களை முன்வைத்து நாங்கள் அங்கு மெமராண்டம் கொடுத்தோம். வீட்டுக்கு பத்தி கொடுத்துருக்கிறோம், தண்ணியை பத்தி கொடுத்துருக்கிறோம், நிறைய வசதிகள் நம்ம அங்க பண்ணணும் கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஆசான் மகாநாட்டில் கலந்து கொண்டு டெல்லி வரைக்கும் போராட்டம் பண்ணி டெல்லி ஜாத்தான்னு கொட்டேஷன் எழுதி நாங்கள் அறிக்கை வெளியிட்ட யார சொல்கிறோம், என்ன டெல்லி ஜாத்தோன்றானுங்க, என்ன பண்ணுறானுங்க. அடே டெல்லிக்கு போயிட்டு ஜந்தர் மந்தர்ல டெல்லி ஆட்டம் கொடுத்தோம் நாங்கோ. அதன் விளைவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாபெரும் தோழர்கள் இங்கு துடிப்புள்ள தோழர்கள் இருக்கின்ற போது ஏன் மீண்டும் அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை சந்திக்க கூடாது, சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட பின்னால் தான் தோழர் ஜோதி பாசு அவர்கள் இங்கு கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டார். அவங்க கூட அவ்வளோ ஈஸியாக தேர்ந்தெடுக்குதில்ல. இந்த சர்வீஸ்காரு ரெட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுக்கினா காம்ரேட் இல்லை. அவருடைய செயல்கள் என்ன, இந்த ஊருக்காக அவன் ஆற்றிய தொண்டு என்ன, இதையெல்லாம் அலட்சி ஆலோசனை பண்ணி பார்க்கின்ற போது அருமை தலைவர் ஜோதி பாசு அவர்கள் தான் தகுதியான ஒரு வேட்பாளர் என்று இந்திய கம்யூனிஸ்ட் முடிவு செய்தது. ஆகவே தான் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்னைக்கு எம்எல்ஏவாக நின்று இருக்கிறார். வாயில வந்துச்சு எம்எல்ஏ வந்து ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு மாற்றமான ஒரு பாதை அமைந்து இருக்கிறது. பிஜேபி சார்ந்தவர்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம். அவர் 5 வருஷம் இருந்தாரு. அவர் காசு எங்க வாங்கி விட்டார் தெரியல. அவருக்கு 2 வருஷம் பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் அவங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க, சுதந்திர போராட்ட தியாகி அவங்க ஒரு 5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஒரு 5 வருஷம் இருக்காங்க. அப்ப எங்கிருந்தோ வருகின்றவர்கள் இந்த ஊரை ஆட்சி செய்கின்ற போது ஏன் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக சேவை செய்கின்ற ஜோதி பாசு அவருக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணும்? அளிக்கலாம் இல்ல, அவரை பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கலாம் இல்ல. ஆகவே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜோதி பாசு அவர்களை இங்க எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்க வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த பொதுக்கூட்டம். இப்போ ஓட்டு கேட்கிறேன். இதுக்கு முன்ன ஓட்டு கேட்கல. ஏன் கேட்கலன்னா மக்களுக்கு ஆற்றுகின்ற பணி எங்கள் பணி. அமரர் கே சுவாசன் ரத்தம் கக்கி உண்ணாவிரதம் இருந்தார் இந்த தொழிலாளி வர்க்கத்துக்காக. அப்ப இந்த தொழிலாளி வர்க்கத்துக்கு சேவை செய்கின்றவர் யார்? இந்த வீடை சொந்தமாக்குது யார்? தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய 52 கோடி எப்ப கிடைக்கும்? இன்னைக்கு மருத்துவ வசதி இல்லைன்னு சொன்ன ஏன் இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய கட்டணமா இருக்குது? இங்க அரசாங்கம் இந்த மருத்துவமனையை அபிவிருத்தி பண்ணக்கூடாதா? ஆகவே தோழர்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க சிந்திங்கள். ஆகவே தோழர்களே, பல்வேறு சிக்கல் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிறந்த வேட்பாளர், ஒரு சிறந்த அபிமானியம் உள்ள கேண்டிடேட் உங்கள் மத்தியிலே நின்று இருக்கிறார் ஜோதி பாசு அவர்கள். அவருக்கு வாக்களிங்கள். கதிர் அருவாள் சின்னத்தில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும்.
அவர் வெற்றியின் மூலமாகத்தான் தங்க வயல் தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், தங்க நகருக்கு ஏற்பட வேண்டிய சலுகைகள் நமக்கு கிடைக்கும் என்று கூறுகின்றேன். ஆகவே பல்வேறு அரசியல் கட்சி நம்மை திசை திருப்பலாம். பணத்தின் மூலியமாகவோ இல்ல கட்சியின் மூலியமாகவோ திசை திருப்பலாம். அந்த திசைக்கெல்லாம் நாம் மாறிவிட்டால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தங்க வயலை காப்பாற்ற முடியாது. இந்த தங்க வயலுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜோதி பாசருக்கு வாக்களிங்கள். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளும் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு மாறிக்குப்போம் காவல்துறை இல்லை, சாம்பியன் காவல்துறை இல்லை. இன்னைக்கு எதனாச்சுன்னா உரியம் போகணும், பீஷா போகணும், இது மாதிரி. இந்த பிரச்சனை தட்டி வைக்கிறது யார்? நாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடமை அல்லவா? தேர் இஷ்டா போதுமா? கூட்டத்தை கூட்டி கோஷம் போட்டு B.R. அம்பேத்கருக்கு மாலை போட்டா மட்டும் போதுமா? இந்த ஊர் மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், அவருடைய அன்றாட பிரச்சனை தீர்க்க வேண்டும். இன்னைக்கு 10,000 20,000 பேர் டெய்லி டிராவல் பண்றான். அவர்களுக்கு மாற்று தொழிற்சாலை இங்கு அமைத்தால் அந்த டெய்லி டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதே ஊர்ல இங்கேயே வேலை செய்யலாம். இங்க நிறைய இருக்குது. மைன்ஸ்ல 12,000 ஏக்கர் நிலம் இருக்குது, காலி நிலம். இந்த நிலத்தில் சிறு சிறு தொழிற்சாலைகள் அமைக்கலாம். அந்த அமைப்பின் மூலியமாக இந்த தினப்பயணிகளின் குறைகளை நம்ம ஓரளவுக்கு போக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை இங்கு தங்க வயலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தோழர் ஜோதி பாஸ் அவர்களுக்கு வாக்களிங்கள். கதிரவள்ளுவார் சின்னத்தில் அவர் வெற்றிக்கு பின்னால் தெருவில் நின்று அவர் கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு இது செய், இந்த குறை இருக்குது, தீர்த்து வை என்று சொல்லலாம். ஆகவே வாக்காள பெருங்குடி மக்களே, நாம் தவறான வாக்குகளை இவ்வளவு காலம் நாம் அளித்தது போதும். இந்த முறை ஜோதி பாஸ் அவருக்கு கதிரவள்ளுவார் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை 2 கரம் கூப்பி பணி அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.